இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஜப்பான் வரைக்கும் ரசிகர்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஒரு நடிகை யார் அப்படின்னு கேட்டால் நடிகை மீனா. நடிகை மீனா சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்க ஒரு குழந்தை நட்சத்திரம். அவங்க திருமணத்துக்கு அப்புறம் திரைப்படங்கள் கொஞ்ச நாளைக்கு நடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் திரைப்படம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மலையாளத்தில் வெளிவந்த திருஷ்யம் அப்படிங்கிற படத்தில் மோகன்லால் கூட சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படம் மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதை தொடர்ந்து தெலுங்குல இந்த படத்தை வெளியிட்டாங்க. வெங்கடேஷ் கூட திரும்பவும் மீனா தான் நடிச்சாங்க. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த படம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து நம்ம தமிழில் இந்த படத்தை ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க பாபநாசம் அப்படிங்கிற பெயரில். இந்த படத்துலையும் மீனா தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அப்படி இப்படின்னு ஏதோ காரணத்தினால இந்த படத்தில் கௌதமி நடிக்கிறாங்க. அதனால இதோட நடிகை மீனா நடிக்கிற பயணத்தை நிறுத்தாம தொடர்ந்து படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலையாள படத்தில் அம்மா கேரக்டரில் கமிட் ஆயிருக்காங்களாம். தமிழ்லையும் படங்கள் நடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நிருபர்கள் கிட்ட இவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் அழகான கதாநாயகன் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ இல்லை அப்போ இல்லை, எப்போவுமே எனக்கு அழகான கதாநாயகன் அப்படின்னு கேட்டால் நம்ம அஜித் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் கூட இவங்க ஆனந்த பூங்காற்று, வில்லன் மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறாங்களா இல்லை ஜென்ரலாகவே அஜித் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அழகான நடிகர் அஜித் குமார்னு சொல்லியிருக்காங்க.